தேசம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இயக்குநர் கௌதமன், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அமித்ஷாவும் மோடியும் மீண்டும் ஆட்சியில் வர முடியாது என்றும் எதையாவது செய்து வென்றுவிடலாம் என அவர்கள் நினைப்பதாகவும் கூறினார். மேலும் தூத்துக்குடியில் தேர்தலை ஸ்டெர்லைட் ஆலைதான் நடத்துகிறது என்றும் வேதாந்தா நிறுவனத்திற்காக பாஜக வேலையை செய்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் மண் மீதும் இனத்தின் மீதும் பற்றுள்ளவர்களுக்கு வாக்களியுங்கள், இல்லையேல் நோட்டாவிற்கு வாக்களியுங்கள் என்று கௌதமன் தெரிவித்தார். இந்த மண் மேலையும் இனத்தின் மேலையும் பற்று வைத்தவர்கள் இருந்தால் நல்லா தேடி பாருங்க, ஆராய்ஞ்சு பாருங்க. பற்று வைத்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஓட்டளிங்க. இல்லாட்டி போனா நோட்டா இருக்கவே இருக்கு. இந்தியாவிலே அதிகம் கையூட்டு கொடுத்து ஓட்டு வாங்குற இடம் தமிழ்நாடுன்னு சொல்லப்படுது. இந்தியாவிலே அதிகம் எங்களுக்கு நேர்மையான வாக்காளர்கள் வேட்பாளர்கள் இல்லை, அதனால நாங்கள் ஓட்டளித்தோம்னு நீங்கள் நோட்டாவுக்கு ஓட்டடித்தால் கூட அது தமிழ் இனத்தின் மானத்தை நிரூபிக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கும்.